Hello students, this is Sigba. 3.12 8 sum பார்க்குறோம். There is a square field whose side is 10 meter. ஒரு square field இருக்கு. நம்ம diagram போட்டு அப்படி explain பண்றேன். ஒரு square field ஒன்று இருக்கு. சரி, இப்படி வச்சுக்கலாம். ஓகே, சரி, அதோடைய சைடு வந்து 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. 10 மீட்டர்னு எடுத்துக்கலாம். எல்லா சைடுமே 10 மீட்டர் தான் இருக்கும் அப்படின்னா. ஓகேவா? A square flower bed is prepared in its center, leaving a gravel path all around the flower bed. Okay, ஒரு ஃப்ளவர் பெட் வந்து சென்டரில் வைக்கிறாங்க. சென்டரில், சரியா? ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்டரில், ஓகேவா? சுற்றி வந்து பாதை இருக்கிற மாதிரி அதான் சொல்கிறாங்க. அரவுண்ட் அந்த கிரேவல் பாத் ஆல் அரவுண்ட் த ஃப்ளவர் பெட்டை சுற்றி என்ன இருக்கணும்? பாதை இருக்கணும். இருக்கா? ஓகே, வச்சாச்சு. ஓகே, த டோட்டல் காஸ்ட் ஆஃப் லேயிங் த ஃப்ளவர் பெட் அண்ட் கிராவலிங் த பாத் அட் 3 and 4 per ஸ்கொயர் மீட்டர். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான காஸ்ட்டு வந்து ₹3 வருது. அப்போ இதோட ஏரியா கண்டுபிடிச்சி 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அப்புறம் கிராவலிங் பாத், இதோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? பெரிய ஸ்கொயரோட ஏரியா மைனஸ் சின்ன ஸ்கொயர் ஏரியா மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? இந்த ரிமைனிங் ஏரியா. அதை வந்து என்ன பண்ணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அதுக்கான செலவு இவ்வளோ வந்திருக்கு. ரெண்டையும் சேர்த்து டோட்டல் அமௌண்ட் வந்து இவ்வளோ வந்திருக்குன்னா ஃபைண்ட் த விட்த் ஆஃப் த கிரேவல் பாத். ஓகே, விட்த் எப்படி கண்டுபிடிக்கிறது அதையும் நான் இங்கேயே சொல்லிடுறேன். இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே, இதோட லென்த் வந்து எக்ஸு. ஸோ வித் அப்படிங்கிறது ஏற்கனவே என்ன இருக்குது? 10 இருக்கா? 10ல் எக்ஸை மைனஸ் பண்ணால் அதான் வித்து. தட்ஸ் ஆல். புரியுதாங்க? 10 இங்கே இருக்குது, இந்த சைடு இது எக்ஸ் இருக்குது. டோட்டல் லென்த் வந்து 10. அப்போது இங்கே வந்து என்ன இருக்குது? இங்கே எக்ஸ் இருக்கா? ஒரு எக்ஸ் தானே இருக்குங்க. 10 மைனஸ் எக்ஸு. அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? வித்து கிடச்சிரும். ஸோ அந்த 10ல் எக்ஸை மைனஸ் பண்ணணும். ஆனால் நம்ம வித்து வந்து எப்படி கிடைக்கும்? 2 சைடு கிடைக்கும். அதனால் 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அதான் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா டோட்டல் வித்து, இந்த வித்து மட்டும் கிடைக்கும். ஓகே, சொல்கிறேன், நடத்தும்போது புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தேவைன்னா, ஸ்கொயர் ஃபீல்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஏரியா கண்டுபிடிச்சிக்கலாம். இது எக்ஸுனா இது எக்ஸ் தான், இதுவும் எக்ஸு தான், இதுவும் எக்ஸு தான், சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், ஃபஸ்ட்டு பெரிய ஸ்கொயர் இருக்குல்ல, அதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா ஆஃப் இது வந்து ஸ்கொயர் 1ன்னு வச்சுருக்கேன், S1. இது வந்து S2ன்னு வச்சுக்கிறேன். ஸ்கொயர் நம்ம இஷ்டம்தான், ஓகே, அப்படின்னா வச்சுக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் சைடு இன்ட்டு சைடு, இல்லைனா ஸ்கொயர், அவ்வளோதான். 10 ஸ்கொயர் எவ்வளோ வந்துடும்? 100 வந்துடும். ஓகே, அப்புறம் இந்த ஏரியா இது வந்து ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் வந்து டோட்டல் இது வந்து என்ன? ஏரியா ஆஃப் தி ஸ்மால் ஸ்கொயர் தான், பட் இதுக்கு பேர் என்ன? ஃப்ளவர் பெட்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, அப்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃப்ளவர் பெட், அது S2ன்னு ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. ஓகே, S2 அது என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் வருமா? எக்ஸ் ஸ்கொயர் போட்டாச்சா? ஓகே, இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏரியா ஆஃப் த பாத் கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த பாத், ஏரியா ஆஃப் த கிரேவல் பாத். என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் S1லேருந்து S2வை மைனஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். அதுதான் நம்மளுக்கு கிடச்சிரும். 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். முடிஞ்சிருச்சா? அப்போ தான் நம்மளுக்கு இந்த பெரிய ஏரியாவிலேருந்து இந்த சின்ன ஏரியாவை மைனஸ் பண்ணால் இந்த ரிமைனிங் பார்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? கிடச்சிச்சு. இப்போ அமௌண்ட்டுக்கு வாங்க. த டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 364 கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கா? ஃப்ளவர் பேர்ட் அண்ட் கிராவலிங் த பாத் அட் ₹3. அது டோட்டல் காஸ்ட், அது எழுதிக்கிறேன். டோட்டல் காஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டோட்டல் காஸ்ட் வந்து 364 வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு? ஃப்ளவர் பெட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ₹3 இந்த இருக்குது. அப்போ 3x ஸ்கொயர். புரிஞ்சா? ஓகே, அப்புறம் இந்த கிரேவல் பாத்துக்கு வந்து எவ்வளோ? ₹4. கிரேவல் பாத்து இங்கே இருக்கா? அதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். +4 இன்ட்டு 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அவ்வளோதான்ப்பா, இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை இதில். இஸ் ஈக்குவல் டு 364. அப்போ அந்த 3x ஸ்கொயர் அப்படி இருக்கட்டும்.
உள்ள 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 400 minus 4x square இந்த 364 உள்ள கொண்டு வந்துருங்க minus 364 is equal to 0 அப்போ minus 4x square 3x square போச்சுன்னா minus x square 400 minus 364 சாரி அப்புறம் x இருக்கான்னு பாருங்க இல்லை x இங்கே இல்லை ஸோ டேரெக்டாக என்ன பண்ணலாம் 400 minus 364 போச்சுன்னா ப்ளஸில் இருக்குது ப்ளஸ் போட்டுக்குவோம் அப்போது 36 36 equal to 0 அப்போது x square is equal to minus x square equal to minus 36 ஓகே minus minus cancel அப்போது x square is equal to 36 அப்போது x equal to square root of 36 அப்போ x equal to plus or minus 6 நம்மளுக்கு தெரியும் x equal to minus 6 not possible எழுதிருங்க x equal to minus 6 not possible therefore x equal to 6 கொஸ்டினில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இந்த டோட்டல் லைன் ஓகே ஃபைண்ட் த width ஆஃப் த கிராவல் பாத் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ x equal to 6 கிடச்சிருச்சா ஸோ width ஆஃப் த gravel path இந்த சுற்றி இருக்கிற பாத் ஓகே ஸோ டோட்டல் லென்த் எவ்வளோ 10 இது வந்து பாத்தில் வராது தானே அதை மைனஸ் பண்ணிடுறேன் பை 2 போட்டுக்கிறேன் ஏன் 2னா வித்துனா இந்த ஒன்று தானே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டோட்டல் லென்த்து போடும்போது இதுவும் சேர்த்து கிடைக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் இதையும் ப்ளஸ் பண்ணி பை 2 போட்டால் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்போது 10 minus 6 by 2 10ல் 6 போச்சுன்னா 4 by 2 அப்போ is equal to 2 அவ்வளோதான் அடிச்சிங்கன்னா 2 times 2 meter that's all